நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தென்காசியில் நில மதிப்பீடு கட்டண உயர்வால் பொதுமக்களுக்கு பாதிப்பு. ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தலைவர் பேட்டி அளித்தார். தென்காசியில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு திருநெல்வேலி மண்டல 2ஆம் ஆண்டு பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் குற்றாலம் ட்ரிசில் ஹோட்டல் வைத்து நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி மண்டல பொறுப்பாளரும் செயற்குழு உறுப்பினருமான முத்துராமன் தலைமை வகித்தார். தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் வழக்கறிஞர் சிவபத்மநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், தொழிலதிபர் சுந்தர மகாலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருநெல்வேலி மண்டல ஒருங்கிணைப்பாளர் இசக்கிமுத்து வரவேற்புரையாற்றினார். தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், டாக்டர் முத்துராமன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனரும் தேசிய தலைவருமான ஹென்றி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி உள்ள பகுதியாக அமைந்துள்ளது. மலைப்பகுதியை ஒட்டி உள்ள இடங்கள் காக்கஸ் கமிட்டியில் உள்ளதால் அப்பகுதியில் உள்ள நிலங்கள், கட்டிடங்கள் கட்டுவதற்கு பொதுமக்களுக்கு மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுகிறது. எனவே அரசு இதனை ஆராய்ந்து காக்கஸ் கமிட்டியிலிருந்து விளக்கம் அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோல் தமிழக அரசு சமீபத்தில் நில மதிப்பீடு கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி உள்ளது. குறிப்பாக பல இடங்களில் வெளி மார்க்கெட் விலை சென்ட் ஒன்றிற்கு 2 லட்சம் மதிப்பீடு இருந்தால் அரசு மதிப்பீட்டில் 4 லட்சம் அல்லது 5 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் பத்திரப்பதிவு செய்யும் நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. எனவே அரசு நில மதிப்பீடு கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மேலும் மலைப்பகுதிகளுக்கு தனியாக விதிமுறைகளை அரசு வகுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நேரு நகர்ந்து ஜெயச்சந்திரன், சந்திரசேகர், செந்தில்குமார், தமிழரசன், ராஜபக்ருதீன் அலி, கிளமண்ட் ரெசோரியா, மாறன், கணேஷ்குமார், பிரியாகாந்த், கார்மேகம், கார்த்திக், சுப்புராஜ், ராஜப் முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர். பால் அண்ணா, சாமிதுரை, கிங்ஸ்லி ஜபசிங், முகமது சுல்தான், முஹைதீன் அப்துல் காதர், அண்ணாதுரை, சண்முக சுந்தரம், மாரியப்பன், துரைமுத்து, அபுபக்கர் சித்திக், பாஸ்கர், சார்லஸ் சந்தனசாமி, மகேஷ் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் திருநெல்வேலி மண்டல சட்ட ஆலோசகரும் செயற்குழு உறுப்பினருமான வழக்கறிஞர் சுந்தர பாண்டியராஜா நன்றியுரையாற்றினார். தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா.